தமிழகத்தில் போரும் அதே நேரம் இலங்கையில். அப்போ சோமசூரியன் வந்து அடுத்த நாள் காலை அப்போ என்ன நடக்கின்றார், சரி இவள் அந்த சிறுமின்னு சொல்லி கொண்டிருக்காள். சரி இப்போ சோமசூரிய சொல்லுவார், நீ உன்னுடைய முகத்தை இந்த அரண்மனையில் வேலை செஞ்சு கொண்டு பார்த்துருக்கிறியான்னு சொல்லி கேட்குற. அப்போ மகாராணிக்கு தலைமுடி வெண்ணி விடுவோம். அந்த கண்ணாடியில் என்ன பார்க்குறேன், சரி இந்த மகாராணியை தண்ணி அழகாக இருக்கிறோன்ட்டு பார்க்குறேன், எனக்கு இந்த கண்ணாடியும் பார்க்க நேரம் இல்லை. ஏதோ இந்த அரசியர் அப்பொழுது அரசியாக இருக்கின்ற பொழுது தண்ணி கேட்பார், சாப்பாடு அது இது முதல் எடுத்து கொடுத்து அவருக்கு கொடுப்பதற்கு நேரம் சரியாக போதுமாக இருக்கிறது. அவருக்கு தட்டில் அப்படி வைக்க வேண்டும் இப்படி வைக்க வேண்டும் அந்த பழைய கால முறைகள் இருந்தது. நானும் அவ்வாறு செய்வதை வழக்கம். சரி வா சரி இந்த முகத்தை காட்டணும். இவள் அந்த சின்ன பிள்ளைங்களும் இந்த கண்ணாடியில் பார்த்துருக்கிறாரு. அதுக்கு பிறகு கண்ணாடி பார்க்க நேரம் இல்லை அப்படி இந்த அரண்மனை கொண்டு சொல்லியே அங்கே சமையல் கட்டியிருக்கணும். சமையல்காரன் கழிச்சு அவளையும் அந்த சமைக்கிற வேலையில் ஒழுங்காக செய்ய பண்ணணும். சரி இந்த மேற்பார்வையை போய் கொண்டிருக்கிற அங்கே சோமசூரியர் அவர் தனது மந்திரி வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ எனக்கு முகம் பார்க்க நேரம் கிடக்கு, இதில் எல்லாம் நான் பார்க்க நேரம் இல்லை அப்படி இப்படின்னு சொன்னேன். சரிப்பா ஒன்று என்ன செய்வாங்க, ஒரு தட்டு தண்ணியை நிரப்பினா தண்ணியில் அந்த பிம்பத்தை விழ பண்ணலாம் நினைப்பு. சரி ரெண்டுன்னா பார்த்துட்டு இவ்வளோ எங்கிருவாள், ஐயோ இது நான் இல்லை நான் திரும்பியாக இருந்தேன்னா அது இதுன்னு சொல்லி கராளம் முகம் பார்க்கிறேன். அந்த கண்ணாடியில் ஒழுங்காக வேலை செய்ய விழிக்கிட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறேன். இது அரண்மனைக்குன்னு சொல்லியே வேலை செஞ்சுது. என்ற முகத்தை கூட பார்க்கல, முகத்தை பார்த்தேன்னு உனக்கு விளங்கிடு. சரி அப்போ சோமசூரியர் அப்போ நீ என்ன பார்த்துருக்குற இல்லைவா? சரி அப்போ முதல் நாள் கண்டதுலேருந்து யோசிக்கிறாள், உனக்கு மீசை இல்லை, புற மீசை லைட்டாக தாடி, எனக்கு உனக்கு உன்னுடைய முகம் வந்து கொஞ்சம் தான் மாறி கிடக்கு, பெரிய அளவில் மாறவில்லை. நான் பார்த்த முகத்துலேருந்து அப்படி தான் இருக்குது, ஆனால் இந்த முகத்தை பார்த்தா அப்படி இல்லையே சொல்லி இவளுக்கு ஒரே கவலை. கிடுகிட்டு ஆள் இருந்தாலும் பெரிய நாளுகிற இந்த சின்ன விஷயத்துக்கு. சரி இப்போ நானும் இப்போ கொஞ்சம் தள்ளி நில்லாங்கால சரி நானும் நிற்கிறேன். பேர் முகத்தை பார்த்தனியா தெரியுது என்ற முகம். இப்போ உண்ட முகத்தை பேர் முத்தத்தொடு இங்கே வை, அது உனக்கு எதிர்ப்பதமாக காட்டும். கண்ணாடியில் பார்த்தா அப்படி தான் நிறைய, அதாவது இப்போ நான் விளக்கையை காட்டு அது இடக்கையை காட்டு கண்ணாடி. சரி அதே பேர் நீ முக செஞ்சு வேறுன்னு சொல்லி சரி ஓ நான் தான் மாறி விட்டேன். இது பேந்த பார்க்குது என் தண்டை முகத்தை. அதாவது சின்ன பிள்ளைகள் கடைசி நான் நிற்கிறேன் அந்த சிறுவையில் பார்த்தது கிட்டத்தட்ட ஒரு 15 வயதில் பார்த்தது. அது புறாங்க தேதப்பரோடு இருந்த காலங்கள் குறைவு. ஆக இந்த கனகம்மாவோட வீட்டிலே அவாவோடைய இருந்து காலத்தை கழிச்சிட்டு தனக்கு முகத்தையும் பார்க்க நேரம் இல்லாமல் இவருக்கு காலவை மத்தியான வீரவோடு சொல்லி சாப்பாடுகள் இருக்கிறத செஞ்சு கொடுக்குற. அப்படியே போய் இந்த வாழ்க்கையும் போயிட்டு தான் ஜோதிச்சு பார்க்க எனக்கு இது கூட நேரம் இல்லை இருந்திருக்கிறது. அவ்வப்பொழுது அரண்மனை நடக்கின்ற நிகழ்ச்சிகளை சொல்லுவேன். இப்படியே காலத்தை போக்காட்டி கொண்டது இவனுக்கு விளங்கு. சரியா அப்போ இந்த பாப்பா இருக்கா இன்னி. சரி இதான் நான். சரி இப்போ இருவரும் வந்து வேலையை போவோம், எங்களோட மந்திரி வேலையை போவோம். நான் சரி எனக்கு வேலை என்ன நமக்கு அரசி அங்கே அரண்மனையில் விடக்கிற இல்லைத்தானே. சரி இப்படியே இந்த சமையல் கட்டை பார்ப்பதும் இந்த சமையல் வேலையை மட்டுமே பார்க்குறேன். சரியா என்றால் இந்த அரண்மனை வேலை செய்ய மிகவும் கஷ்டமாக கிடைக்கிறது. ஏனென்றால் ஒரு புறம் இந்த இது என்னது
இந்த அந்த புறம் அப்படி நல்ல ஆழமாக ஒன்று கண்ணுக்கு நான் சிக்கவில்லை. இதே பெரிய விஷயமாக கிடைக்கிறது கடவுள். யானை குட்டிகள் இந்த யானை வளர்க்கணும் அது இது கிடக்கிற ஒரு அங்குசம் ஒன்று வச்சிருக்கிறான். இந்த ஜாடை வளர்ப்பவர் வந்து இந்த அங்குசம் வச்சிருப்பான். அப்போ இந்த பூடையவாகவும் அதை வச்சிருந்தேன். இது தந்தை நாம் வச்சிருந்தது. இவனுடைய தந்தை ஒரு பணிக்கனாக, அதாவது இந்த யானைகளை பராமரிப்பது போர்க்கட்டத்தில் வந்து போருக்கு போகின்ற ஒரு போர் வீரர் செண்பக பெருமாள் அல்லது பூனையவாகு. சரி, என்னது மந்திரியாக இருக்கிற எப்போ இந்த கத்தியில் அதுலன்னு சொல்லி எடுத்து பார்த்துருக்கேன். போர் வந்தால் என்ன செய்வேன்? ஒருத்தனை அதுக்குள்ளே தெரியுமா? சரி, நான் உனக்கு சண்டை பழக்கிறேன்ட்டு மத்தியானம் சரி பின்னேற முடியுமா? முடிஞ்சோன்னு அப்போ அந்த நேரம் இந்த எங்களுடைய நேரத்தில் சும்மா உதாரணத்தை வச்சால் சரி 3-4 மணி ரேஞ்சில் இந்த அரண்மனைக்குரிய செயற்பாடு அனைத்து முடிந்துவிடும். அதற்கு பிறகு சும்மா பாதுகாப்பு வேலை இதுகளில் அப்போ சரி வெறும் 2 வேலையை முடிச்சு போட்டு வேறு சரி ஏற்கனவே கீதானி இந்த சிறுகத்தி கொடுத்துருந்தால் அப்போ அதை எடுத்து பழக்கத்துறைக்குன்றார். இந்த எப்படி ஒரு கத்தியை பார்ப்பு இந்த இதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். சரி இப்படி தான் கத்தி பிடிக்கணும். சரி, ஏன்னா நான் இந்த தந்தையாக இருப்பார் இந்த பயிற்சிகள் எடுத்து போட்டு வீடு திரும்பினா கூட அவர் வியத்தை செய்வார். அப்போ நான் அதை பார்த்து கொஞ்சம் எனக்கு சிறு சிறு தெரியும். நான் என்னுடைய அப்பா அப்படி செய்கிறார் இப்படி செய்கிறேன் அதிலெல்லாம் பார்த்துலாம் வச்சுக்க. சரி, இப்படி இரவாகின்றது. இருவருடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக அவ்வாறே போகின்றது. அதே நேரம் திருக்கோவிலூரில் நாள் கணக்கு இது இப்போ போர் போய் கொண்டிருக்கின்றது. இவ்வாறு இந்த போர் போய் கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து சில இந்த எதிர்பக்க படம் வந்து இந்த கோவலூர் அரண்மனைக்கும் கிட்ட உள்ளுக்குள்ளே இஞ்சாலை பிளாக் பண்ணி கொண்டிருந்தேன். இப்போ இஞ்சாலை தடுத்து கொண்டிருந்தாலும் ஒரு பக்கத்தை சண்டடைக்கு பெரிய லெவலில் கரவசூரிய சிங்க தன்னையால் ஏழுமான பணிகளை செய்கின்றார். அதேமாதிரி சேதுபதி மன்னருடைய படை அது மிக வேகமாக அவருடைய ஜானப்படை மிதி சதப்புதக் எல்லாம் வேறு லெவலில் போட்டுகள். அவர்கிட்ட கிடந்த படை வீரரெல்லாம் எல்லாம் மீசிய முருகிய சிங்கங்கள். அது ஒரு சிங்கம் இருந்தாலே வேறு லெவல். அதுக்கு ரைனா ஃபுல்லாக சிங்கம் புலி இந்த ரேஞ்சில் இருக்கிறோம். அப்போ அவற்ற பட்டையும் சடப்படன்னு சொல்லி முன்னுக்கு ஏறுவனாக போய் கொண்டிருக்கான். இங்கே கொஞ்சம் பேர் ஓடிக்கொண்டிருக்கான். அரண்மனை போய் செய்வோம்னு சொல்லி என்றால் அவனோட நிலை மோசமடையுது. இந்த மகாராணி அதுக்கு கிடக்கிற அப்படி இப்படி இருக்கிறவனை போட்டு தள்ளி விட்டேன். இந்த போர் ஓய்வு வந்து இல்லாட்ட ஏதோ ஒன்று செஞ்சு இவனில் ஆயுதத்தை விழுத்தி விடான்னு சொல்லி இவனுக்கு ஒரு திட்டம் வந்துட்டுது. அப்போ அங்கே ஏற்கனவே 2 புலி இருக்கிறது தெரியாது. யார்? சேகரன் என்ன வாங்க அம்பி வெயிட்டிங்கன்ற மாதிரி சடப்பட சத்தம் இல்லை அங்கே இந்த வாரம் சடக்குன்னு விளாங்கிட்டு. அப்போ கதாயத்தை கதாயம்ன்ற இது என்னது கேடியம் கத்தி இதெல்லாம் படப்படாண்டு எடுத்துடுறாங்க. இவன் வார தெரியுது. அப்போ வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி அந்த அவங்களோட படையன்றோன்னு இவனெல்லாம் ரெடி. இங்கே அடுத்த பெர்ராய சேகரன் அதாவது கந்திரன் அவனும் ரெடி. அவனும் ஒரு கேடியம் இங்கே கத்தி இவன் கொஞ்சம் ஆனால் இவன் பெர்ராய சேகரன் வந்து இட்டு கையும் பாய்க்கக்கூடியவன். சேராய சேகரன் அவ்வாறு இல்லை. ஆனால் வேகம் கூடியவன் இந்த கத்தி பாய்க்கிற விதத்தில் வேகம் கூடியவன் மிகவும் வேகமாக சடபுட வந்து வெட்டி விட்டுருவான். அவ்வாறு ஒரு திறமை அவனுக்கு இருக்கிறது. சரி, அப்போ இந்த சீத்தலை ராஜகுமாரியின் அரசியை வர சொல்லி போட்டு இதுக்குள்ளே போங்கன்னு சொல்லுவேன். ஏன் போக சொல்லுகிறான்? நீ எங்களோட ஒரு கேடியம் கத்தியும் தரலாம் தானே? இல்லை, வீரர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ உங்களை காப்பாற்ற வேண்டிய எங்களுடைய பொறுப்பு அண்ட் மன்னிக்கணும்னு சொல்லி போட்டு இவன் என்ன செய்கிறான்டால் இவன் 2 பேரும் உள்ளே விட்டுட்டு இறக்கி அந்த கதவுக்கு இதை போட்டு விட்றான். சரி போய் உள்ளுக்கு இருக்கணும்னு சொல்லி நம்ம மற்ற இதுக்கெல்லாம் வெளியில் வந்து இப்படியே படை வீரர்லாம் கொஞ்சம் பேர் அதுக்கு நிற்கிற பாதுகாப்பு
சொல்லி நிற்கிறார். அப்போ இப்போ நிற்கிற பேரராசகரும் சிகராசகர், அதாவது இந்த சாந்ததேவன் என்கின்ற சிகராய சேகரன், கந்தர் அனுபூதி என்கின்ற பரராசர், இவனை 2 பேரும் வெளியிலே நிற்கிறான். இந்த இதுகிட்ட மற்ற இவனன்ற அரண்மனை படவீரன் கொஞ்சம் நிற்கிறான். ஈட்டி பிடிச்சோன்னா அவனு எல்லாம் வந்துட்டானுன்ற இந்த அரண்மனைக்குள்ளே உள்ளட்டான அரசிக்கு பிரச்சனைன்னு சொல்லி இருக்கிற மேலே இருக்கிறவங்க இடக்கிட்ட அம்புகளை விட்டு அதை செஞ்சு இதை செஞ்சு விழா பண்ணி தங்களால் தடுத்தும் இடக்கிட்ட செத்து இப்படியே போய் கொண்டு இவன் வந்து கொண்டுவான். சரி, அப்போ இதுக்கு கொஞ்சம் பேர் சீத்திரை ஒன்று திரிவனல். யார் இந்த சீத்திரை மாறாதன் கண்முட்டதனுடைய படைவீரர். இப்போ இவனை கொஞ்சம் பேர் அந்த முடிய காலவில் சில பேர் என்றால் டியூட்டி பேர் வேணால் இங்கே வந்து அந்த அதுக்குரிய உடைகளை மாற்றுவார்கள். இப்போ இவனை கொஞ்சம் பேர் அதுக்கு வந்துடுவார்கள். இப்போ இவனை ஞாபகம் வச்சு என்னது, இந்த கைக்குடி பங்கில் கட்டியிருந்தது, இந்த கைக்கு இந்த இது கட்டியிருந்தது தான் கொஞ்சம் ஞாபகம் வச்சு இவன்கிட்ட வந்து இவன் தான் கையை கட்டின இது கிடக்குது சில வீரட்ட. சரி, அந்த இப்போ திருநூறு பூசும் அந்த அதுக்குரிய வேண்டும் மென்னருக்குரிய அந்த படை வீரருக்குரிய அந்த இதெல்லாம் பூசியிருக்காண்டாலும் இவனும் கொஞ்சம் பயந்துள்ளோட யாரும் வந்தான்னு சொல்லி அப்போ எல்லாம் வாழை கட்டி அங்கே போகன்றான். இப்போ இதுக்க வராதுன்ற மாதிரி தயவு செய்துக்கள் வராண்டு போகன்ற மாதிரி காட்டி விடுறான். அப்போ இவனும் பயத்தில் சீத்திர ஒன்று இருக்கான இங்கே இவனும் வச்சுக்கான இவனால் ஆயுதம் சரி கிடக்கிற இதை சில ஆயுதம் பக்கத்தில் வச்சுருந்தான். அதெல்லாம் எடுத்து தடுத்து கொண்டு இருக்கான் தங்களை 7 மணி அளவுக்கு. இவனுக்கு பயந்து தங்களுடைய அரசியர் மற்றும் மகள் அதுக்கு செத்து போனான்னு சொல்லி இவனுக்கு பயம். இவனால் 2 பேராக நிற்கானு. இவனோட வீரத்தை பற்றி அவனுக்கு தெரியாது. அப்போ கொஞ்சம் சொல்லி இவன் தனக்கு கிட்டே நிற்க இந்த கை பதற்றமாக இருக்கிற இவன் போகமாக வெட்டி போடான். இவன் எனக்கு பக்கத்தில் எந்த கத்திக்கிட்ட பக்கத்தில் இவனாக வந்து அவன் 2ஆம் வெட்டி போடான். இதில் எனக்கு யோசிப்பது நேரம் இல்லை. இப்போ என்ன இப்போ இந்த இது வந்து சீத்திரை ராஜகுமாரியையும் சாந்தமாராணி இந்த 2 பேரையும் காப்பாற்றணும் என்ற வேலை இது பதில் வேறாண்டு சிகராய சொல்லிப்போம். அப்போ இவனும் பயத்திலே வராமல் விட்டுருவாங்க. சட்டி இப்போ வந்த பேருக்கு சடப்பட நடக்குது. இப்போ இங்கே சடப்பட பொட்டுலாம் பேர் இலைவெல்லாம் குத்தி தப்பு கேடியத்தில் தட்டி வாரவனுக்கெல்லாம் இங்கே போட்டு பேர் இலைவெல்லாம் விழுதிவான். இப்போ பெராசர் வந்து இது கொஞ்சம் வேகம் குறைஞ்சது. ஆனால் 2 கத்தி பாவிக்க தெரியும். சரி, இவனை இப்போ ஏற்கனவே இந்த அரிசி மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த கத்தியெல்லாம் தங்களை கட்டிலுக்கிட சும்மா இந்த தற்பாதுகாப்புன்னு சொல்லி வச்சிருப்பார்கள் அவசரத்துக்கு. அப்போ எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ போய்ட்டு அங்கே உள்ளுக்கு சும்மா ஒரு கேடையும் ஒரு கத்தியுமே தான் இருக்காங்க. தப்பு தான் அங்கே இருக்குது. மற்றபடி வேணாலும் அந்த உள்ள ஆயுதெல்லாம் எடுத்து இங்கே பூட்டியாக லோக் பண்ணி விட்டானுவன். சேகராசரன் கதவை பிடிச்சி ஊட்டி விட்டான். இப்போ அதுக்கு இருக்கிறோம். அது எடுபட்டு சென்றால் இவனை உள்ளுக்கு போயிடும் வந்த வீரர்கள். இப்போ இவனை சடப்பட 7 வேகத்தில் வெட்டி கொண்டிருக்கான். வந்தவனுக்கெல்லாம் இவனால் அது என்னது எதிரிப்படை இந்த சீத்திரைன்ற இவனுகள் வந்தவனுக்கு எதிரிப்படைக்கு வந்தவனுக்கு அறிவும் கிட்ட எல்லாம் கட்டி அப்புறம் அப்படி இலங்கைன்னு சொல்லி ஒரு இடம் கிடக்கு அதுக்கே ஓடி தப்புவோம்னு சொல்லி இப்போ என்றால் இந்த தமிழ்நாட்டு படை இதுக்கு கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி நிற்கிது. சரி, இனிமேல் இப்படியே கிடக்கிற தலைப்பை அது கலாட்டி போட்டு கிடக்கிறலாம் துடைச்சி போட்டு இப்படியே இல்லாத பக்கம் போனவன்டா தப்பிடுவோம் போல கிடக்குன்ட்டு அவளை என்ன செய்யறான்டா அரண்மனைக்கு நுழையாமல் சரி ஏதோ தப்பி போவோம்னு சொல்லி ஓட விழிக்கிறானுங்க. அப்புறம் அந்த ஏரியாவுக்கு பிடிபட்டவன்டா செத்து போயிடுவோம்னு சொல்லி அந்த போர் வீரன் விளங்கிட்டு சிவராசன்ட்டு அந்த வால் வீச்சு திறமையில் விளங்கிட்டு ரெண்டா சம்பல்லான்னு சொல்லி ஒன்றில் திரை இருக்கா இல்லை கை இருக்கா ஆள் இருக்கா உயிர் இருக்கா மதுர் இருக்கா ரைட் ஓடி தப்புன்னு சொல்லி இவனர் கொஞ்சம் பேர் அப்படியே வந்தோம். அங்கே போர் வீரர் அந்த போர் முன்னுக்கு போன போர் இதுக்கு போகிறான் ஆபத்துன்னு சொல்லி இவன் கையை காட்டி விடுறான். அப்போ இவன் இப்போ வேறு பக்கம் ஓட வலிக்கிறான். இதுக்கு கொஞ்சம் சிக்கலாக கிடாக்கு அடிபடுற அளவுக்கு போய் என்றால் சிவராசேகரன் அவன் கிடக்கிற கத்தி எடுத்து வெட்டி அவன் உடம்பு ஃபுல்லாக ரத்தம். சிறப்பு முகத்தில் எல்லாம் அது முகம் தர முடியெல்லாம் ரத்தம். அவன் போட்டு இந்த அடிகிறன் எல்லாம் ரத்தம். வேறு இடையில இங்கே பெராசேகரன் சடப்படான்ட்டு வெட்டி கொண்டிருக்கான். அவன் அடுத்த கிரைண்டர்கள் பார்த்து கொண்டிருக்கான். கிரைண்டருக்கு இந்த விதைகள் ஐஸ்கிரீம் கொஞ்சம் களியாக தான் கிடக்கு. அதை சடப்படாண்டு அடிச்சு தண்ணியாக தான் பெறும். அந்த மாதிரி வேறு இலையில் சண்டை வேறு இலையில் நடக்கு. அப்போ இவனோட போகிற அதில் கொஞ்சம் பேர் கடற்கரை ஊடாக இலங்கை போனதாக தகவல். இந்த இவர் நான் சொல்கிறானல்ல அந்த சீத்திரைன்னு சொல்லி கேட்டால் குளிர். மற்றது
இந்த உணான்னு சொல்கிற காய்ச்சல், இந்த 2 வேர்ட்டு உண்ண, அவன் அந்த உண்ணாண்ட சாப்பிட்றதுக்கு பால் உண்ணுதல். அதில் இந்த வேர்ட்டை இவன் நடுக்கத்தில் அப்போவே அந்த சிங்கள மண்ட மொழியை உருவாகி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அதுக்கு சில இதுகள் வந்து தமிழ்லான வைக்க இருக்குது. அவனும் இனத்தால் தமிழன் தான் இதை சொல்லிக்கொள்ள வைக்கும். இன்று நீங்கள் அவர்களுடைய பேரலை பார்த்தீர்கள், குணசேகர, விமலரட்ன, மற்றது தென்னக்கோன். இந்த கோன் என்பது கோனாருக்குரிய பேர், தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு தெரியும். இப்போ அவனுடைய அந்த இவர்களுக்கு தமிழ்நாட்டுக்குரிய எதிரிப்படை அவர்களும் இப்படி இலங்கையை போனால் காணும் இதை தங்கன்ற குரூப்பில் யாராக இருப்பான சில இப்படி எங்கே வந்துன்னு சொல்லி இவனும் அதில் அந்த சீத்தலை ராஜவர் காவல் பண்ணி அவனும் கொஞ்சம் பயந்துடுற மாதிரி தங்களை விட்டானு சொல்லி இவன் அந்த எங்கேருந்து வந்து ஞாபகம் வச்சிருக்கணுன்றதுக்காக இவர்களும் இந்த சீத்தலை என்ற வீட்டை இழுத்து பிடிச்சி தூக்கிக்கொண்டு சீத்தலை என்று கத்தி கொண்டு போகிறான்ல இங்கே. இப்படியே அதில் கொஞ்சம் பேர் இலங்கை போனதான் தகவல். அப்படி வேணும் அந்த நாட்டு மொழி மாற்றி கொண்டு இருக்கு. அதான் இந்த சிங்களவர் கொஞ்சம் பேர் சொல்லி கொண்டு குளிருக்கு இந்த சீத்தலை மற்ற காய்ச்சலுக்கு இந்த உணவுண்ட வேட்டு உண்ணுதல். அப்போ இவன் இந்த வேட்டை சொல்கிறதுக்கு இவனுக்கு இங்கே என்னது இவனுக்கு பார்த்தா காய்ச்சல் அடிக்குது இந்த சொன்னவனுக்கு. இவனும் தொட்டு பார்த்துட்டு சரி இதை மாற்றி விடுவோம் இந்த வேட்டை. இந்த இவன் முந்தி காய்ச்சல் மற்ற இந்த 7 மொழியில் வேறு ஏதாவது பாவிச்சிடலாம். அப்போ அதை மாற்றி விட்றானுங்க. இந்த 7 போனான் குடும்பம் போனான்னு சொல்லி மாற்றி விட்றான். அதில் அண்டையில் இருந்தான் இந்த உணவுண்ட வேர்ட். அதாவது இந்த காய்ச்சலுக்குரிய வேர்ட் உண, மற்ற இந்த குளிருக்குரிய சிங்கள சொல்லி சீத்தலை என்று சொல்லி சீத்தலை என்ற குளிர். இந்த 2 சொல்லும் இதிலிருந்து தான் உருவாகியது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தற்பொழுது இந்த போர் அடுத்த எபிசோடின் நிறைவு வந்துவிடும். மீண்டும் ஒரு சுற்றி வீடியோ உங்களோட சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெற்றுக் கொண்டு நான் உங்கள் ஒருவன்.